ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தண்டர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் கேமில் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷனை விட்ருக்காங்க. அது நம்ம ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகலை கைஸ். அதனால் இப்போது இந்த சீரீஸ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுங்கிறது நான் லாஸ்ட்டில் வீடியோ சொல்கிறேன். ஓகே கைஸ், கேமுக்குள்ளே போயிடலாம். ப்ளே சிங்கிள் பிளேயர். இங்கே வந்து கேஷுவல் ஹார்டு கொடுத்துடலாம். கேஷுவல்னால் நம்ம செத்தாலுமே அந்த லூட் வந்து நம்ம கையிலேயே வந்துடும். ஹார்டுனா கொஞ்சம் நிறைய லெவல் டைனோஸ் இருக்கும், ஆனால் லெவல் ஏற்றது தான் கஷ்டம். இல்லை கைஸ், மீடியமே கொடுத்துடலாம். மீடியமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, நியூ கேம். சவுண்டு வச்சுக்கலாம். ஓகே, கேரட் எடிட்டு. இந்த கலர் பர்ஃபெக்ட்டு. ஐஸ் மஞ்சள். அதுலேருந்து கொடுத்துட்டு பேர் வந்து சவுண்டு கொஞ்சம் எச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, பேர் வச்சாச்சு கைஸ். ஓகே, இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ஈஸி ஜோனில் ஸ்பான் ஆகிக்கலாம். ஸ்பான் நியூ சர்வைவர். ஃபஸ்ட் எடுத்தோடனே முன்னாடி உயிராப்டர் சுற்றுது. என்ன ப்ரோ டைனோ நேமெல்லாம் கரெக்டாக சொல்லின்னு கேட்டால், நான் இந்த கேம் விளையாண்டுருக்கேன் கைஸ். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் விளையாட தெரியும். ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ண சொல்கிறாங்க. நான் இங்கே பட்டன் வச்சுருக்கேன், அங்கே ஜம்ப் பண்ணிக்கிட்டேன். கலெக்ட் 1 ஸ்டோன். ஒரு விட்டு கலெக்ட் பண்ணுவேன். டிபிபி போட்டு விட்டு கழிச்சு கேட்ச் கட் பண்ணுவாங்க. கேட்ச் கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. கிராஃப்ட் போட்டாச்சு. இப்போ அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. யார் பேரசர் பாஞ்சால். ஓகே, ஒரு பர்சன்ட் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ டெவலப் பண்ணுறது தான் கான்செப்ட். எதுவுமே வச்சு கொஞ்சம் ரூட் அடிப்போம். கிரைண்ட் அடிச்சாலே லெவலப் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது. நம்ம அடுத்த லெவல் போனால் தான் கைஸ் அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. பிக்காக்ஸ் தான் இருக்குது. எங்கள் ஸ்டோனை போய் அடிக்கலாம். அது ஸ்டாமினா ஏறட்டும். ஏறிச்சு. ஓகே கைஸ், டெவலப் வந்துடுச்சு. அது சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டோனையும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். அடுத்த லெவல் போடணும். இவனுக்கு ஸ்டாமினா ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஸ்டாமினா ஒரு எடுத்து ஸ்டாமினா லெவல் மட்டும் போச்சு.
கேசஸ் டூ பிக்கப் இப்போ ட்விஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க. பண்ணியாச்சு. பெரிஸ் அதான் இந்த புல்லேருந்து கிடைக்கும் கேஸ் பெரிஸ் எல்லாம். கோகனவா பார்த்தீங்களா? அசுல் பெரி, டைட்ரோன் பெரி, அமர் பெரி, மெஜோ பெரி. ஓகே, இப்போ சாப்பிட சொல்கிறாருங்க. நீங்கள் கைஸ் இந்த கருப்பு கலர் நார்கோ பெயின் போட்டுருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து டைனோஸுக்கு டார்க் ஏற்றுறதுக்கு யூஸ் ஆகும். இதை சாப்பிட்டா நாமளே மயக்கம் மட்டும் வந்துடுவோம். நாளைக்கு இதை மட்டும் சாப்பிட்றாங்க. ஓகே, சாப்பிட்டாச்சு. ட்ரிங்க் சம் வாட்டரா டிராஃப்டிங் வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை. ஓ, தண்ணிக்குள்ளே போய் இறங்கினா ஏறும்னு நினைக்கிறேன். என்ன பார்க்க, தண்ணிக்குள்ளே இறங்கினா ஏறும். ஆமாம் கைஸ், தண்ணிக்குள்ளே போனாலே வாட்டர் ஃபில் ஆகிடுது. 50 XP கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செட் முடிச்சதுக்கு. ஓகே, ஏதோ அன்லாக் ஆகிடுச்சுன்றாங்க. இது அன்லாக்கு, இதை பண்ணிப்போம். கேம்ப் ஃபயர் வேணும். கேம்ப் ஃபயர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கைஸ். இது ஒன்று, இது ஒன்று எடுத்துக்கலாம். இது கையில் வச்சுக்கிட்டு இது ப்ளேஸ் பண்ணிவிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கிராஃப்ட் பண்ண டெவலப் ஆகும். வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். சளி பிடிச்சிருச்சு, அதனால வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்த விழுந்து நான் கரெக்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, அடுத்த லெவலில் வந்துருச்சு. வெயிட் விட்டுணும். வெயிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, பார்த்தீங்களா? ஃபியூல் த கேம்பெயின் போட்டிருக்கா. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட விட்டு டச் வச்சுருக்கோம். ஓகே, கேம்பெயின் இங்கே தான் வச்சுருக்கோம். எஸ், இங்கே இருக்குது. இதை வந்து ஃபியூல்னு அப்போ சொல்கிறாங்க. டபுள் டேப் ஐட்டம்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர். இது 2 டைம் அமுத்தினா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்குமாமா. ஓகே, போட்டாச்சு. ஃபியூல் போட்டாச்சு. லைட் ஒரு கேம்ப் ஃபயர் தொட்டோன்னே ஆன் ஆகிடுச்சு. இந்த பர்செட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டுலாம். டெவலப் ஆகி முடிச்சுட்டே இருப்பாங்க. இதுங்க டூடோ இருக்குது, அதை டேம் பண்ணாங்க. அவங்களை படுத்துட்டு எத்தனை லெவல் டூடோ? 5 லெவல் டூடோ. ஓகே, ஓகே, நாக் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பெரி வச்சாவே போதும்னு நினைக்கிறேன். பெரி உள்ளே வைக்கலாம். மெஜோ பெரி ஒன்று இருக்குது, அதே எடுத்து வச்சாச்சு. 12% டைம் ஆகும் கைஸ். கொஞ்சம் பிடிச்சிட்ருக்கேன். வேறு ஏதாச்சும் கேம் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது வீடியோ கண்டிப்பாக இந்த சேனலில் வரும். இப்போ நான் உங்களுக்கு சீரியஸாக கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த கேம் முடித்த பிறகு ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் வந்து விளையாடலாம் கைஸ். அது ஃபோனுக்கு ரொம்ப லேக் ஆகுது, ப்ராசஸர் சரியில்லை கைஸ். டைம் ஆக போகிறான். இன்னும் ஒரு பைட் தான், ஒரே ஒரு பைட்டு. இன்னும் ஒரு பைட்டா? என்ன டூடோ? மேல் டூடோவா? ஃபீமேல் லீடோ ஒன்று பிடிக்கும் கைஸ். ஃபீமேல் லீடோ பிடிச்சிட்டு அது முட்டை போட்டு அது கிபிள் செய்யலாம். ஓகே, மை ஃபஸ்ட்டு தைடம் இறக்கி விட்டுடலாம். இறக்கி விட்டு ஃபாலோவிங் டிஸ்டன்ஸ் லோ அட்டாக் இல்லை வேணாம், பேசிவ் இது. ஓகே கைஸ், அது விசில் கொடுத்துடலாம். இங்கே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த லெவலில் போனால் தான் அடுத்து என்ன பண்ணணும் வரும்.
வைக் லூட் வச்சுக்கலாம். ஓகே, லெவலப் பண்ணால் இன்கம் சர்ச் ஓப்பன் ஆகிருக்கும், ஹேட் செட் ஓப்பன் ஆகிருக்கு. இது ஓகே கைஸ், ஃபைபர் வச்சு தான் அதை செய்ய முடியும். எஸ், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. டபுள் டேப் பண்ணாலே நமக்கு கீப் ஆகிடும். அந்த ஹேட்செட் மட்டும் தான் ரெடி ஆகணும். அதை எடுத்து ஸ்லாட்டில் வச்சுட்டு இப்போ மலத்தடிக்க ஆரம்பிக்கணும் கைஸ். இவன் தாங்க ஸ்ட்ரைக்கு நல்லா பவர்ஃபுல்லான ஆள். இவனை டைம் பண்ணால் இவனை டைம் பண்ணுறதுக்கு 16 லெவலில் போகணும். டைம் பண்ணிடலாம். இப்போ லெவலில் போகிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று கிரைண்ட் அடிச்சுட்டுக்கணும், அப்போ தான் லெவலில் போகணும் கைஸ். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஹெட்செட் சவுண்டு எச்சாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, லெவலப் ஆகிடுச்சு. ஹெல்த்து போட்டு விடலாம் கைஸ், ஹெல்த்து முக்கியம். ஓகே, ஓப்பன் நேவிகேஷன் கிட் இதுதான் நினைக்கிறேன். மேப்பு தான் நேவிகேஷன் கிட்டுனாங்க. டூடோ ஃபைண்டா, டூடோவில் எக்கையும் டைப் பண்ணி வச்சுடாங்க. வாங்கடா, கில் த டூடோவா? ஏங்க கைஸ், டூடோவை போய் கில் பண்ண சொல்கிறாங்க. கில் பண்ணிடுவோம். இந்த ஆக்ஸை வச்சு அடித்தா அதுக்கு நல்லாவே பிளட் குறையும் கைஸ். நம்ம நேரத்துக்கு மட்டும் ஒரு டூடோ இருக்கணும். ஐயோ, டைலாபோஸ் அரசு இருக்குது. போனால் நம்ம முடிச்சுட்டுருவோம். நீங்கள் எந்த சைடு போகலாம். சவுண்டு கேட்டே இருக்கு, பக்கத்துலேயே சுற்றுற மாதிரி. இங்கேருந்தான் தெரியலாண்ணா. அங்கேயும் டைலாப்போ, மொத்தம் 3 டைலாபோஸ் அரசு இருக்குது கைஸ். வெரி டேஞ்சர். இப்போ லூடோ கொண்டாதான் நம்ம அடுத்த மிஷினுக்கே போக முடியும். எதிர்த்து சண்டை போட்டுடலாமா? கைஸ், ஒரு உண்மையான வீரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல வீரன் எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அடிக்கிற அடியில் சாவ் 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 போட்டு அடிக்கிற அடியில் இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது கைஸ். போட்டு அடி. யாருக்கிட்ட? தண்டர் கேமிங் கிட்டேவா? ஓகே, அதை அடித்து மீட் எடுத்தாச்சு. என்ன கைஸ் லாஜிக் இது? டூடோவை கில் பண்ண சொன்னானுங்க. கடைசியில் பார்த்தா டைலாபோஸ் அரசு முடிச்சதுக்கே டூடோவை ஃபைட் பண்ண வேணா, நீ கேம்புக்கு போகிறானுங்க. இன்னும் புரியலைங்க. ஒவ்வொரு சுற்றிட்டு இருக்கு. போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே, நம்ம கேம்ப் ஃபயர் வச்ச இடத்துக்கு வந்தாச்சு. குக் த மீட்டா. இதை டபுள் டாப் பண்ணி உள்ளே வச்சிடலாம். லைட் ஃபயர் கொடுத்துடலாம். கொஞ்சம் கட்டையை உள்ளே எடுத்துக்கலாம். ஓகே, குக் த மீட்டுன்னு போட்டுக்கிறேங்க பர்சியூட்டு. ஓகே, குக் பண்ணி வச்சு கைஸ். நான் வந்து கிராஃபிக்ஸ் எப்பிக்கல் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா காட்டணுன்னு. அதனால் கொஞ்சம் லைட் லேக் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அது போக போக அப்படியே சப்போர்ட் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சு. இந்த மீட் குக் ஆகட்டும், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம அப்புறமா அந்த மீட் எடுத்துக்கலாம். இப்போ லெவலப் வந்துருக்கு. இப்போ லெவலப் வந்து மீலி டேமேஜ் போட்டுவிடலாம் கைஸ். கொஞ்சம் நல்லா லூட் அடிப்பான் மீலி டேமேஜ் போட்டால். ஓகே, 2 பர்செட்ஸ் அவைலபிளாமா? என்னென்ன பர்செட் இருக்குன்னு பார்த்துடலாம். டேக் கேர் நேப்பா. ஓகே, கியூப் பண்ணியாச்சு. ஸ்லீப்பிங் பேக். ஹைடு கலெக்ட் பண்ணணுமாம்மா? ஹைடு கலெக்ட் பண்ண சொல்லணுங்க. அந்த 2 டைலாக் போட்டலான்னு நினைக்கிறேன். எங்க டூடோவே மாட்டிக்கிட்டாங்க கைஸ். மாற்றிக்கிட்டான். இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி. ஹைடு இவனை கில் பண்ணி விட்டலாங்க.
சாவு. ஐயோ கைஸ், லெவல் ஹெச் கைஸ், 400 ஹெல்த் கைஸ். ஓகே ஹெல்த் கம்மியாக இருக்கு. ஓடு 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 கைஸ். ஆட்டம் காட்டுறவங்களுக்கு ஆட்டம் காட்டணும். ஸ்டாமினா கொஞ்சம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு போய் அடிக்கலாம். ஸ்டாமினா கொஞ்சம் ஏறட்டும் கைஸ். என்ன அடிக்கிறானு. ஐயோ வந்துட்டானுங்க, இங்கே வந்துட்டானுங்க கைஸ். சரிட்டு ஓடு 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 ஓடு. கொஞ்சம் ஆட்டம் கண்ணா அவனுக்கு வந்து அக்ரஷன் போயிடும். நம்ம மேலே அக்ரஷன் ஆட்டம் கடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்டாமினா ஏறட்டும் கைஸ். நான் வந்துருக்க மாட்டானுங்க. ஐயோ எனக்கு வேறு பசிக்குதாங்க. மீட் அங்கேயே தான் இருக்கும். போய்க்க சாப்பிட்றா தம்பி, உயிர் பிழைக்கணும்டா. ஓகே ஸ்டாமினா ஃபுல்லாகிடுச்சு. இப்போ பாருங்க கைஸ், போய் எது தடிக்க வேண்டியதுதான். எங்கே இருக்கானுங்க? அவன் போய் தனியாக இருந்தால் பரவாயில்ல, முடிச்சு விட்டுறலாம். பக்கத்தில் நம்ம முடிச்சு விட்றானுங்க. ஐயோ இவன் பக்கத்துலேயே தான் எவ்வளோ மினிட்டு இருந்திருக்கேன். சாவு. அவனை அடிக்கவே விடக்கூடாது. அடிக்க விடக்கூடாதுன்னு சொன்ன அடிச்சிட்டான். இவனோட இன்னொருத்த எங்கேயாச்சும் இருப்பானே. இப்போ இவன் செத்தான் கைஸ், இவன் செத்தான். ஏதோ பக்கத்தில் தாங்க கைஸ் இருக்கான். உருன்னு ஜவுன்னு போட்டுட்ருக்கான் அவன். ஐயோ எழுத்து கம்மியாக இருக்குது. பேஸுக்கு வர்றது பெட்டர்னு சொன்னால் வந்துட்டானுங்க கைஸ், வந்துட்டானுங்கள. அவ்வளோதான். ஓகே கைஸ், அதே இடத்துல ஸ்பான் ஆகிட்டு போய் லூட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். அவனுக்கு எழுத்து கம்மியாக தான் இருக்கும். போட்டு தள்ளி போயிட்டுருக்கான். நம்ம லூட்டை மட்டும் எடுத்துடலாம். லூட் எடுத்துகிட்டு அடிப்பேன், திருப்பி அடிப்பேன். டேக் கால் கொடுத்துட்டு இப்போ வாடா வேகமாக ஒத்தலக்கம் ஓட. எதிர்பார்க்கல, திரும்பி வந்து அடிப்புன்னு எதிர்பார்க்கல. இவனை முடிச்சு விட்டலான்னு பார்த்தா நம்மளே முடிச்சு விட்டோம். உங்களுக்கு கரெக்டாக அது பிரேக் ஆகி வந்துடுச்சு. தப்பிச்சாச்சு. நாங்களும் ஏன் நினைச்சேன். நான் மட்டும் முடிச்சு விட்டா போதும் கைஸ். அப்பா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நான் முடிச்சு விட்டாச்சு. யாருக்கிட்ட கியூ பண்ணிடலாம். கியூ பண்ணியாச்சு. ரிட்டர்ன் டு பேஸ். பர்சியூட்டு. ஐயோ அது பர்சியூட் ஆன் பண்ணாமே அவனை போய் முடிச்சு விட்டேன். ஹைடு. ஓகே இன்னும் ஹைடு வேணுமா? ஓகே கைஸ், அவன் தூங்கி எழுந்துச்சி வந்து தூங்குறதுக்கு ஐடி தானே வேணும். எவனாச்சும் போட்டு தரணும். இல்லைன்னா அங்கே 2 டூடோ சுற்றிட்டு இருந்துச்சு, அவனை போட்டுடலாம். டூடோ இங்கே பார்த்தேன். இவனை முடிச்சு விட்டுலாம் இவங்க. பாவப்பட்ட ஜீவன் ஆர்க்கிலேயே. ஹைடு. ஓகே கைஸ், ஹைட் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீப்பிங் பேக் மட்டும் செய்யணும். கிராஃப்டை போட்டு விட்டாச்சு. ஓகே ஜகஜோதியாக செஞ்சுட்டு இது இந்தமேட்டும் எடுத்து உள்ளே போட்டுட்டு இருந்தாங்க கைஸ். போட்டுட்டு கொஞ்சம் கட்டை உள்ள போடணும். எடிட்டும் இப்போ ஸ்லீப்பிங் மேக் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பஸ்
ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கலாம் கைஸ். நம்ம டெம்பரரி பேஸ் இதுதான். இந்த பறக்கிற டைனோசரெல்லாம் டேம் பண்ண பிறகு நம்ம வேறு இடத்துக்கு மாற்றி போய்க்கலாம். ஓகே, இப்போ தூங்குறானுங்க, தூங்கிடலாம் கைஸ். தூங்கினா அவ்வளோ ஃபுட் லெவல் வாட்டர் லெவல் குறையுமாம்மா. பார்த்தீங்களா, தலையை நல்லா புரட்டை விட்டு தூங்குறான். பர்சூட் கம்ப்ளீட்டட். அப்போவுமே இன்னும் இருட்டாக தான் கைஸ் இருக்குது பாருங்க, அப்போவுமே இன்னும் இருட்டாக தான் இருக்குது. லெவலாக போட்டுவிட்டுடலாம். கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீட் விடும் கைஸ், ஓடுறதுலாம் சட்டையாட்டு ஓடிட்டு இருக்கான். ஓகே, ஸ்லிங் ஷாட் வேணும், இது வேணும், ஸ்பியர் வேணும். ஃபுல் செட்டு ஆர்மர் போட்டுக்கலாமா? சிம்பிள் பெட் வேணும், இது இது அப்புறம் இது கைஸ். ஓகே, வித் இந்த ரெண்டு வந்து நம்ம அடுத்த லெவல் கூட பண்ணிக்கலாம். அடுத்த பவு போல வரப்போகுது. ஃப்ரீ கிஃப்ட்டு, ப்ளூ பிரிண்ட் கிளாத்து. அடாங்கப்பா, என்ன கைஸ் 1000 ஃபைபர் ஆமாம், 243 இதாம்மா. வாங்கடா டி. ஓகே, 12 குக் ஆகிடுச்சு, சூப்பர். ஓகே, ஃபுட்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்மளால் ஸ்பியர்லாம் பண்ணணும். ஃபுட்டு வேணும், ஃபுட்டு கொஞ்சம் நாடா அது எடுத்துக்கலாம். ஃபுட்டு ஒன்று, ஹேட் செட் ஒன்று. ஸ்பியருக்கு வந்து ஃபைபர் வேணும் கைஸ். ஃபைபர், வுட்டு ஃப்ளிண்ட்டா, வுட்டு ஃப்ளிண்ட்டு ஃபைபர், வுட்டு ஃப்ளிண்ட்டு ஃபைபர். ஓகே, ஸ்பியர் செய்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். வுட்டு ஃப்ளிண்ட்டு ஃபைபர். ஓகே, தண்ணி தான் வடிக்குது. இது யார் இருக்குது? பேரசருக்கு. பேரசரெலாம் ஒன்றும் பண்ணாது கைஸ். சில டைனோஸ் வந்து எக் எடுத்தாலே நம்மளை வந்து அக்ரெஷன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் பேரசரை வந்து பேசிவ் டைப்பு, அது அப்படி பண்ணாது. எக் எடுத்து வச்சு ஏதாச்சும் கிபிளை வரும் கைஸ். இவன் கிபிளை வச்சுட்டு ராப்டர் டைம் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபைபர் பார்க்குறேன் கைஸ். ஓகே, இப்போ ஸ்பியர் பண்ணாமா? எத்தனை பண்ண முடியும்? 4 பண்ண முடியுமாம்மா? 4 ரெடி ஆகட்டும். இதை எடுத்து நம்மளோட இதில் எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பியர் வந்து அண்டிக்கு வரும் கைஸ், லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சுக்கலாம் ஹெச் டைனோவை, இந்த டைலோபோசாரஸ் அந்த மாதிரி. கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விடிஞ்சிருச்சு கைஸ். இதுக்கு மேலே பார்க்கணும்னு நினைக்கிறேன். இவனை பெரியவன் இங்கே நின்றுட்டுருக்கான். ஐயோ, இன்னொருக்கு போட்டிருக்காங்க, பண்ணிக்கலாம். என்ன கைஸ், பெரியவன் இருக்கான் கைஸ், பெரியவன். லேக் ஆகுது. இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாமா? ஓகே, இல்லை கைஸ், எனக்கு ஹெல்த் எச்சா இருக்கு, வேணாம். பயந்துட்டு ஓடிட்டான், அவனெல்லாம் பிடிச்சி அடிக்க முடியாது. அவன் இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போகலாம். வுட்டு ஃப்ளிண்ட்டு ஃபைபர். வுட்டு நமக்கு இடுவோமோ, கேம்ஃபில் வுட்டு எக்கச்சக்கமாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இது எரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்? 3 பண்ண முடியுமாம்மா? 3 + 3 அது ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓ, வேறு என்ன பண்ணணும்? ஐடு தான் கைஸ், ஐடு கொஞ்சம் லூட் அடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே கைஸ், ஐடு போய் கலெக்ட் பண்ணலாம். இங்கே வேறு பயந்துட்டு போயிட்டான். இவனை அடித்து லூட் எடுக்கலாம் கைஸ். அப்படியே ஒரு அடித்து கூடி மண்டை ரெடி. ஓகே, செத்துட்டான். இவன் பயந்துட்டான், இவனையும் போட்டான். ஆட்சி தெரியும்.
ஓகே கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணுறனால லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது யாரோடது? யாரோட இருக்கு? டேடானேக்கா வந்து அடிப்பான் வேணாம் கைஸ். அம்பே போக வேணாம். மாஸ் சாப்ஸ் டைட்டனை பெரிய வச்சு டைம் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே என்னோட டைம் பண்ணாங்க. மாஸ் சாப்ஸ் இவன் இந்த ஃபைபரு இந்த பெரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு போவாங்க கைஸ். ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருப்பான். இந்த பெரியெலாம் இவனை வச்சு டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணிக்கலாம். இவனை வந்து நம்ம வீட்டில் விட்டு நம்பர் வாண்டரிங் கொடுத்தா இவன் பாட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவான். அதான் இவன் கொஞ்சம் கிரைண்டிங்க்கு தேவை. இவனை டைம் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பர்சியூட் இருக்கான்? இல்லை கைஸ் இன்னும் பர்சியூட் எதுவும் ஒன்றா காணல. என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் பண்ணுறான்? ஓகே கைஸ் இதை நான் ஒவ்வொரு பைட் எடுக்கும்போது உங்களுக்கு காண்ட்டேன். கைஸ் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நான் டைம் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படியே வெளியே தட்டி விட்டுச்சு கைஸ். கிராஷ் அப்படியே டக்குன்னு கிராஷ் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஏற்கனவே அவனை வந்து 39% டைம் பண்ணியிருந்தேன். இப்போ கையிலேருந்து டைட்டனோ பெரியங்கானோ அவனும் டைம் ஆகலை. இன்னொருக்க டைம் பண்ணுறேன். நான் மெஜோ பெரிய கொடுத்தா நல்லா திம்மா. இதில் விட்டு அடிச்சுட்டு டைம் பண்ணாமல் நிற்க விட மாட்டேன். ஓகே 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 இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? மெஜோ பெரி பிவைஸ். மெஜோ பெரி கொடுத்தா அவன் டக்குன்னு டைம் ஆவான். மெஜோ பெரி திம்பியா சீக்கிரம் சவுண்ட் கொடுக்கணும். போட்டு தள்ளியாச்சு. ஃபீடு கேட்குறாங்க கைஸ். டைம் கொடுத்துடலாம். இன்னும் ஒரு பைட்டு கைஸ். ஒரு பைட் ஆனால் நம்ம செல்லத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். இந்த எபிசோட் முடிஞ்சிடலாம். இன்னும் டோடோவுக்குன்னா ட்ரைக்ஸ் பண்ணாவது. ட்ரைஸ் டாப்ஸ் 95வது லெவலு, இது 90வது லெவலு. ரெண்டுமே ஹை லெவல் தான். அங்கே இருக்கிற ட்ரைக் எத்தனை லெவல் தெரியலையே. நீங்கள் பார்த்துருவேன். ஐயோ என்ன வீட்டு பக்கத்தில் இத்தனை ட்ரைக் சுற்றிட்டு இருக்குது. இது 5வது லெவலு. கைஸில் என்ன கடுப்புனா இப்போ இந்த ட்ரைக்கை நம்ம கொண்டா கூட ஒரு ட்ரைக் அடித்தாவே 4 ட்ரைக் அப்படியே வந்துடும். வந்து நம்மளை போட்டு தெளிடும். அதுதான் கடுப்பே. ஓகே டைல போ சார் சார் ஒரு பைட் எடுத்தா கைஸ் டைம் பண்ணிடலாம். அப்பா எடுத்தான். ஓகே இன்னொன்று லோ. ஓகே இவனை ஃபாலோ பண்ண சொல்லிடலாம். டே வாடா பின்னாடி வாடா. ஓகே லோவா எனக்கு தண்ணி தான் வடிக்குதாம்மா. ஓகே நில்லு. நம்பர் 1 ட்ரீம் இருக்கு. இப்போவே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ ஒரு அந்த செடியை கலெக்ட் பண்ணா பார்த்தீங்களா. லூட் கலெக்ட் ஆச்சா. 18 ஃபைபர் கலெக்ட் ஆகிருக்கு. எல்லாம் கலெக்ட் பண்ணுறானா. இப்போ எனபிள் வாண்டிங் போட்டுவிட்டேன் கைஸ். இப்போ சுற்றுறானா கலெக்ட் பண்ணுறாங்க. இதை கலெக்ட் பண்ணிட்டான். இப்போ ஒன்று பார்த்தீங்களா எவ்வளோ கலெக்ட் பண்ணி 18 ஃபைபர் இருந்துச்சு. இப்போ 71 ஃபைபர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுங்க ஓகே காட்டிட்டேன். இவன் அங்கே போக விட்டா டெவலப்பர் சர்ச் பண்ணிவிடும். ஸ்டாப் கொடுத்துட்டு பின்னாடி வா. வீட்டு வந்துடலாம். வாடா நீ வாங்க நீ. ஓகே வரலாம். இப்போ இதுதான் நம்மளோட டெம்பரரி பேஸ். இங்கே இருக்கட்டும். ஓகே ஸ்டாப். சரி அவன் பொறுப்பும் வச்சுக்கோ அளவு இல்லையாடா. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ லெவலுக்கு வந்திருக்கு. அதை போட்டுவிட்டு யாருக்கு லெவலுக்கு? இவனுக்கா? சும்மா வேஸ்ட்டாக தான் நிற்க வச்சுருக்கோம். ஒரு ஃபீமேல் டூடோ பிடிக்கும் கைஸ். அவன் முட்டை போட்டால் அதுலேருந்து டூடோ கேபிள் செஞ்சு இந்த வேலைகள் பண்ணலாம். இவனுக்கு தாகடிக்குது. ஓகே வீடியோ வைக்கவே எச்சா போயிடுச்சு கைஸ்.
இவன் ஃபீமேலா? ஆமாம், ஃபீமேலே தான். ஓகே, அடுத்த வீடியோவில் அவனை வந்த உடனே ட்ரைன் பண்ணலாம் கைஸ். வந்த உடனே அவனை ட்ரைன் பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணிக்கோன்னா, இவனை டைம் பண்ணியிருக்கோம், இந்த டூடோவை டைம் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பேஸ் கட் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேஸ் கட் ஆரம்பிச்சிடலாம். இப்போ லெவல் வந்து இப்போ லெவல் 6வது லெவலில் இருக்கும். அடுத்து நம்ம பேஸ் கட் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா அட்டாச் ஃபவுண்டேஷன். அடுத்தது நம்ம பேஸ் கட் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோக்கு எல்லாத்துக்கும் பாய்.